வணக்கம். துலால் லக்னம். லக்னாதிபதி சுக்கிரன். லக்னாதிபதி சுக்கிரன் அவரே பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுவாருங்க. இங்கே லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலேயே வலுவாக இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களும் இருக்குங்க. அவரே 8ஆம் அதிபதியாக செயல்படுறதுனால வெளியூர் வெளிமாநில தொடர்புகளை உங்களுக்கு கட்டாயம் அதை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலிமா நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. லக்னத்திலேயே லக்னாதிபதி சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது சுக்கிரன் தான் பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டிக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் தான். அப்போ லக்னத்தில் சுக்கிரன் அமரும்போது இந்த லக்னாதிபதியான துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் லக்னத்திலேயே அமரும்போது ஜாதகனுடைய பர்சனாலிட்டி மிகவும் அபரிமிதமாக இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா காலபுருஷனுடைய 7ஆம் இடத்துலையே சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது இவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விருப்ப திருமணத்தில் மிகவும் இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பெற்றோர்கள் பார்த்த திருமணத்துக்கும் இவங்களே விருப்பப்பட்டு திருமணம் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அப்பேற்பட்ட இந்த லக்னாதிபதி லக்னத்தில் அமரும்போது மிகவும் சிறப்பான பலன்களும், அதே இந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது சில நெகட்டிவான பலன்களும் நடக்குங்க. லக்னத்திலேயே லக்னாதிபதி சிறப்பாக இருக்கிறதும் இதே லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியும் செயல்படுறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அப்படிங்கிற அமைப்பையும் கொடுத்துருவாருங்க. அந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்துல சுபத்துவமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதே பாவத்துவமாக இருந்துட்டாருன்னா கட்டாயம் நெகட்டிவான பலன்களும் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியினுடைய திசையிலேயே நடக்குங்க. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 ஆதிபத்தியம் கொண்ட தசாபுத்திகள் அடிப்படையில் அவர் எந்த வீட்டை அதிகமாக தொடர்பு கொள்கிறாரோ, எந்த வீட்டை தொடர்பு இருக்காரோ அந்த வீட்டு பலன்களை பார்த்திங்கன்னா 75% லக்னாதிபதியாக இருந்தாலும் கொடுத்துருவாருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா புதன் தசையும் சனி தசையும் இந்த லக்னத்துக்கு மிகவும் சிறப்பான பலன்களை நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் பார்த்திங்கன்னா 9-12க்கு அதிபதிங்க புதன். அவரும் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக 9ஆம் இடத்துலையே இருந்தார்னா நல்ல தந்தையாரை கொடுப்பாரு. நல்ல பூர்வீக விஷயத்தில் நல்ல பாசிட்டிவான அமைப்பு. பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மை இருக்குங்க. அதே தாத்தா பாட்டியினுடைய சொத்துக்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும். தாத்தா பாட்டியின் உறவு பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி தந்தையாருடைய சொத்துக்களாகட்டும், தந்தையாருடைய சப்போர்ட் ஆகட்டும், அது இறுதி வரை உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குங்க புதன் தசையிலேயே. அதே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது புதன் 12க்கு அதிபதி 12ஆம் இடத்துலையே இருக்கும்போது என்ன பண்ணுவார், வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை கொடுப்பாருங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேயே வலுக்கும்போது கட்டாயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வருமானத்தை கொடுப்பாருங்க. 12ஆம் அதிபதி வலுக்கும்போது பார்த்திங்கன்னா 8ஆம் இடமும் சுபத்துவமாக இருந்ததுன்னா 8ஆம் இடத்துலையே குரு அமைந்து 12ஆம் இடத்தையே பார்த்துட்டாருன்னா கட்டாயம் ஷேர் மார்க்கெட்டு, பங்கு வர்த்தகம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்புகளை பார்த்திங்கன்னா ஒரு நூதனமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக அபரிவிதமான லாபங்களை கொட்டி கொடுப்பாருங்க அவர் திசையில். இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்ல யோக ஜாதக அமைப்பும் தசாபுத்திகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக யோக அமைப்பு நடக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவான அமைப்பே இருக்காதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதியான சுக்கிரன் 1-8க்கு அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களையும் 8ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவான பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த புதன் தசை இந்த லக்னத்துக்கு மிகவும் சிறப்பாக அமையும் போது நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. ஓகே. சனி பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 4-5க்கு அதிபதிங்க. 4-5க்கு அதிபதியான சனி 4ஆம் இடத்துலையே அமரும்போதும் தன்னுடைய ஆதிபத்திய விசேஷமான நல்ல படிப்பை கொடுப்பார். ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி படிப்பை கொடுக்க மாட்டார். படிப்பை கொடுப்பார், படிப்பில் தடை தாமதங்களை பண்ணி கொடுப்பார். ஏன்னா சனி ஒரு பாவகிரகம் இல்லைங்களா, அந்த பாவகிரகத்துக்கு சுபரனுடைய பார்வை இருந்ததுன்னா நல்ல விதமாக படிப்பை கொடுப்பார். அப்போ படிப்பில் தடை தாமதங்கள் இருக்கும். எப்போ படிப்பு சமயத்தில் சனி தசையும் நடந்ததுன்னா சில சங்கடங்களோடு படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆதிபத்திய விசேஷத்தை கொடுத்தாலும் காரக கெடுதல்களை சனி கொடுக்க தானே செய்வாருங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையே வலுவாக உட்கார்ந்தாருன்னா குழந்தைகளை கொடுப்பாரு, குழந்தைகள் மூலிமா பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. அதே பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அங்கே சனி உட்காரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானமான அதாவது முன்னோர்களுடைய சொத்துக்களில் பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ இந்த சனி பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டிலேயே ஆட்சி பெற்ற நிலையில் உட்காரும்போது கட்டாயம் ஆதிபத்திய நன்மைகளையும் காரக கெடுதலையும் சனி பகவான் கொடுப்பார். இருந்தாலும் சனியும் பார்த்திங்கன்னா ராஜயோகருங்க. ஆதிபத்திய விசேஷம் உள்ள திசைகள் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக செயல்படும் போது அந்த ஜாதகனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஓகே, துலா லக்னத்துக்கு வரக்கூடாத திசை அதாவதுங்க 3, 6க்கு அதிபதியான குரு திசை நெகட்டிவான பலன்களை கொடுக்கும். அதாவது குரு பார்த்திங்கன்னா இயற்கை சுபராக இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா 3, 6க்கு அதிபதியான குரு டைரெக்டாக 6ஆம் இடத்துலையே உட்காந்துட்டாருன்னா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் எல்லாத்தையும் குரு திசையிலேயே கொடுத்துருவாருங்க. அதனால தான் சொல்கிறது, ஒரு நல்ல யோக ஜாதக அமைப்பில் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசாபுத்திகளே வராமல் இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகவும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசாபுத்திகள் வரும்போது 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானத்தில் உட்காரும்போது அந்த தசைகளும் நல்ல விதமாக பலன் கொடுக்கும். என்ன இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷமில்லாத தசாபுத்திகள் வரக்கூடாதுங்க. அப்போ இந்த லக்கணத்தை பொறுத்தல குரு தசை நெகட்டிவான பலன்களையும், புதன் தசை, சுக்கிர தசை, சனி தசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதிபத்திய விசேஷம் உள்ள திசைகள் அப்படிங்கிற அமைப்பில் மிகவும் சிறப்பான முறையில் அமையுங்க. என்ன இருந்தாலும் துலா லக்கணத்தை பொறுத்தவரை இந்த லக்னாதிபதி சுக்கிரன் மிகவும் சிறப்பான முறையிலையும் இல்லை உச்சம் பெற்று 6ஆம் இடத்துலையே உச்சம் பெற்று அமர்ந்திருந்தார்னா அட்டகாசமான பலன்களை அவருடைய திசைகளில் தருவாருங்க. லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றதை விட 6ஆம் இடத்துல அவர் உச்சமாகி மறைந்து 6ஆம் இடத்துலையே வலுவாக உட்காரும்போது அது நல்ல பலன்களை தான் கொடுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை இவங்க பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு கால்குலேஷன் மைண்ட்லேயே இருப்பாங்க. இதை செஞ்சால் நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா, அதை செஞ்சால் லாபம் கிடைக்கும். இவங்ககிட்ட சென்டிமெண்ட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. சென்டிமெண்ட்டாக பெரியவங்க டச் பண்ண முடியாதுன்னா கட்டாயம் காரணம் இது காலபுருஷனுடைய 7ஆவது இடத்துடைய லக்னம். இந்த லக்னத்தினுடைய சிறப்பு என்னென்னா எல்லாத்தையும் ஒரே சமநிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய லக்னாதிபதியினுடைய குணமே அப்படி தான் இருக்குங்க. எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற அமைப்பில் சென்டிமெண்ட்டாக இவங்களுக்கு எந்த இடத்துலையும் அவங்க மதிமயங்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா புதன் தசை, சனி தசை, சுக்கிர தசை அட்டகாசமான பலன்களையும், குரு தசை எங்கே உட்கார்ந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துருக்கிறனால இந்த குரு தசை வராமல் இருக்கக்கூடிய துலா லக்கணம் ஜாதகம் மிகவும் சிறப்பான யோக ஜாதகம் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. துலா லக்கணத்துக்கு எப்பொழுதுமே சுக்கிர தசை ஒரு இக்கண்ணாக வச்சாலும் லக்னாதிபதி தசை எப்போவுமே அதாவது தன்னை கெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா 8க்கு 8ல் மறைஞ்சு 3ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களையும், லக்கணத்திலேயே தொடர்பு கொள்ளும்போது மிகவும் சிறப்பான பலன்களையும் கொடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆதிபத்திய விசேஷமுள்ள தசாபுத்திகள் வரும்பொழுது கட்டாயமாக இந்த துலா லக்கண ஜாதகர் மிகவும் சிறப்பான முறையில் இருப்பாங்கிறதான் பலனுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.